கோதுமை எடுத்துக்கணும். ஆசீர்வாத் கோதுமை ஒரு 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டு பாலில் கலந்துக்கணும். பாலில் கலந்துக்கிட்டு இது மாதிரி கட்டி குட்டி இல்லாமல் நல்லா இடியும். அப்புறம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். மில்கில் தான் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சுகர் கொஞ்சம் கலந்துக்கணும். உப்பு லைட்டாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் அப்புறமா நான் ஏற்கனவே மில்கெலாம் காய்ச்சிருக்கேன், மில்கெலாம் கிட்டியிருக்கேன். திருப்பி கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன், ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். தேங்காய் திருவி போட்டிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நான் ஆன் பண்ணிவிட்டு காய்ச்சணும். கிண்டணும் அப்படி. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மில்க் நிறைய போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் தண்ணி. அப்போ தான் வந்து திக் பேஸ்ட் ஆகாது. 4 ஸ்பூன் போட்டால் தண்ணி நிறைய எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா இருக்கணும். அது ஒரு மாதிரி கோதுமை கஞ்சி. இது வந்து கோதுமை கஞ்சி. ஏலக்காய் போட்டிருக்கேன், தேங்காய் திருவி போட்டிருக்கேன், அப்புறம் சுகர் போட்டிருக்கேன். ஆசீர்வாத் கோதுமை தான். எந்த கோதுமை எடுத்துக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இதுமாதிரி காய்ச்சிட்டு சத்துமாவு கஞ்சி மாதிரி இது கோதுமை கஞ்சி. ரொம்ப கட்டி முட்டையாகாமல் அப்படி கரெக்டாக இருக்குது. இன்னும் அடி பிடிச்சிடும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடணும். திக்காகிடுச்சு. இப்போது தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா மில்க் மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டும்.